அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சனை, வெளியில சொல்ல முடியாத வேதனையில நான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் விடிவு காலம் எப்போ, எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எப்ப தீரும்னு சொல்லி யோசிக்கிறவங்க இந்த நாளை தவற விடாம கல்லுப்ப வச்சு இப்ப நான் சொல்ல போற சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அடுத்த நொடியே தலை தெறிக்க ஓடும்னே சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரத்தை நாம செய்யும் போது நம்ம உடம்புல சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கும். கட்டாயமா எல்லாருமே ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரங்களை தொடர்ந்து செய்யணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கெட்ட சக்திகள் கூட நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு காரணமா அமையுது. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதகம் ரொம்ப நல்லாவே இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான கஷ்டத்துக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் ஒரு காரணமா அமையுது. கெட்ட சக்திகள் நம்மளை விட்டு போனாதான் நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இன்னைக்கு பரிகாரங்கள் பலன் கொடுக்காததுக்கான முக்கியமான காரணமா இந்த கெட்ட சக்திகளும் அமையும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்காகவும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்காகவும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவா ஞாயிற்றுக்கிழமை நாள்ல பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். இப்படி இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தா கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் செய்யுங்க. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லயும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்லயும் நீங்க செய்யலாம். தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு நாள் ஒரு முறை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். இதுவே உங்களுக்கு அற்புதமான பலனை நிச்சயமா கொடுக்கும். இப்ப நமக்கு தை அமாவாசை வரப்போகுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியலனா கூட வரப்போற தை அமாவாசை நாள்லயாவது இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை உடனடியா இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். இந்த கல்லுப்பு இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை சக்திகள், அதாவது கெட்ட சக்திகள் நெருங்காதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி நல்ல நேர்மறை ஆற்றலையும், அதாவது இறை சக்தியையும் இந்த கல்லுப்பு நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்துக்கோங்க. உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க.
இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை அந்த பேப்பரோட சென்டர்ல நடுவுல நீங்க வரைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசா அந்த பேப்பர் ஃபுல்லா கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். இந்த சிம்பலை ஆல்கிஸ் சிம்பல்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பல் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு பாதுகாப்பையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பேப்பர்ல இந்த சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பர்ல கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப வச்சு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை சுருட்டிக்கலாம். அந்த பேப்பர்ல இருந்து கல்லுப்பு கீழே விழாத அளவுக்கு ஒன்னு மடிச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா சுருட்டி வச்சுக்கோங்க. இப்ப இந்த பேப்பரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கம் நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு கிழக்கு பார்த்த மாதிரி நின்னுக்கோங்க. இப்படி நின்னுக்கிட்டு இந்த பேப்பரை, அதாவது கல்லுப்பு சுருட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பரை உங்க லெப்ட் ஹேண்ட்ல இடது கையில வச்சுக்கிட்டு உங்க தலைய 3 முறை நீங்க சுத்துங்க. இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாவும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமாவும் நீங்க சுத்துங்க. இப்படி சுத்தி முடிச்சிட்டு மேல இருந்து கீழே 3 முறை ஏத்தி இறக்குங்க. இதுக்கப்புறமா இந்த கல்லுப்ப அந்த பேப்பரோட சேர்த்து உடனடியாவே நீங்க கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு நீங்களே செய்ய வேண்டிய பரிகாரம். உங்க கணவருக்கு இதுல எல்லாம் விருப்பம் இருக்குன்னா அவருக்கு தனியா ஒரு பேப்பரை எடுத்து இந்த மாதிரி சிம்பல் வரைஞ்சு அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப வச்சு நீங்க அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு அவரையே சுத்தி போட சொல்லி சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் இன்னைக்கு செய்ய வேண்டாம். குழந்தைங்களுக்கு சுத்தி போடணும்னு நினைக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க வீட்ல குழந்தைங்கள ஹால்ல கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார சொல்லி வெறும் கல்லுப்ப மட்டும் வச்சு நீங்க சுத்தி போடுங்க. இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா 3 முறையும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா 3 முறையும் மேல இருந்து கீழே 3 முறையும் ஏத்தி இறக்கிட்டு இந்த கல்லுப்ப, அதாவது குழந்தைங்களுக்கு சுத்தி போட்டிருக்கக்கூடிய கல்லுப்ப ஒண்ணு நீங்க தண்ணீர்ல கரைச்சு உங்க வீட்டுக்கு வெளியில ஊத்தலாம். அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல உடனடியாவே ஒரு பேப்பர்ல சுருட்டி நீங்க தூக்கி போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி திருஷ்டி சுத்தினதுக்கு அப்புறமா உங்க கை காலை உதறிட்டு உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை நீங்க பாருங்க. உங்களால முடியும்னா வீட்டுக்கு வெளியில நின்னு நீங்க சுத்தி போட்டதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வெளியிலேயே கை கால் முகத்தை கழுவிட்டு வீட்டுக்கு உள்ள வர்றதுக்கு பாருங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்றவங்க பரவாயில்ல, வீட்டுக்குள்ள வந்து கை காலை கழுவிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை நீங்க பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு நாம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சிம்பல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பல். இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கு கல்லுப்பையும் இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம். இப்படி இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த 2 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்ச உடனேயே உங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம், அதாவது ஒரு நிம்மதியை நீங்க உணர முடியும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.